ஹே கைஸ், ஹோம் ஸ்டைல் காலிஃப்ளவர் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. பேனில் வாட்டர், சால்ட், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் போடும்போது நல்லா வெந்து வரும்போது பிரிஞ்சு வரும் ஒட்டாமல். நான் 5 to 6 பேக்கெட்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். நல்லா நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 minutes to 15 minutes நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எக்ஸஸ் வாட்டர்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்ட்ரு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்குன்னு. நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஞ்சமாக ஆயில், பச்சை மிளகாய் 2 அண்ட் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லைஸாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கேரட், கேப்சிகம், கேபேஜ் இது மூணும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பள்ளம் தோண்டிக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடச்சி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக முட்டையை மட்டும் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கூடயும் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அவ்வளோ சூப்பராக ஒரு கை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர், கொஞ்சமாக லைட்டாக அந்த மசாலாஸ் நல்லா ஒட்டுறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைக்கான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுனாலும் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அண்ட் சைடில் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் பேஸ்ட் மிக்சிங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் சைடில் வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடணும். சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு என் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். அண்ட் காலிஃப்ளவரை நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கேற்ற காலிஃப்ளவர் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.